ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியத்தில் 28.54 கோடி மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும், ஷோலிங்கர் ஊராட்சி ஒன்றியத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலைய கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். அமைச்சர் காந்தி ஷோலிங்கர் ஊராட்சி ஒன்றியம் பரவத்தூர் ஊராட்சியில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய துணை சுகாதார நிலைய கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். தொடர்ந்து துணை சுகாதார நிலையத்தில் கிராமப்புறங்களில் இருந்து வரும் நோயாளிகள் குறித்தும் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து விழாவில் 10 பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் மருந்து பெட்டகங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார். ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் மிட்டாப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய 2 வகுப்பறை பள்ளி கட்டிடப் பணிக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். பணிகளை தரமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ள அவர் கேட்டுக்கொண்டார். அப்போது உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் அரக்கோணம் MRF டயர் நிறுவனத்தின் மூலம் செய்யப்பட வேண்டிய பணிகள் குறித்து பொதுமக்களுக்கு கோரிக்கை வைத்தனர். அதன் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து செம்பேடு ஊராட்சி பெருமாள் ராஜபேட்டையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலைய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார். இதேபோல் குருவராஜாப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதல் கட்டிடம் 78,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் பணிகளுக்கு பூமி பூஜையிட்டு அடிக்கல் நாட்டினார். கட்டிடப் பணிகளை தரமாக மேற்கொள்ள வேண்டும் என அவர்களுக்கு உத்தரவிட்டார். இதேபோல் அரக்கோணம் நகராட்சி நாராயணசாமி நாயுடு நகர் பகுதியில் 5.66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கும், பழனிப்பேட்டை பகுதியில் 21.24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் அபிவிருத்தி திட்டப்பணிக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் சரண்யா தேவி, ஒன்றிய குழு தலைவர்கள் கலைக்குமார், நிர்மலா சவுந்தர், நகரமன்ற தலைவர் லக்ஷ்மி பாரி, மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நாகராஜு, நகரமன்ற துணைத் தலைவர் கலாவதி அன்புலாரன்ஸ், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அம்பிகா பாபு, வட்டார மருத்துவ அலுவலர் கோபி, ஒன்றிய குழு உறுப்பினர் ராமன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் தனம்மாள், சுலோச்சனா, ராதா, சந்தியா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.